அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினத்துலேருந்து என்கிட்ட கேட்குற ஒரு கொஷின் என்னன்னா, இந்த மாதிரி இவிஎம்ல ஃப்ராட் நடக்குது, பாக்ஸை மாற்றிருப்பாங்க, நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான பிரச்சனைகளை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோவாக தான் இது இருக்க போகுது. இவிஎம்மை பொறுத்த வரைக்கும், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பொறுத்த வரைக்கும், அது அறிமுகப்படுத்தப்பட்ட நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் வெறும் கான்ட்ரவர்சி தான் அதை சுற்றி ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இதை பற்றி எத்தனையோ முறை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் சரி, சில அரசியல்வாதிகளும் சரி ஒரு கிளியரான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. ஆனாலுமே இது தொடர்ந்து ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி போயிட்டே தான் இருக்கு. என்னைக்கு தான் இதுக்கு முடிவு கிடைக்கும் அப்படின்னு எனக்கும் தெரியல. ஏன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்றது பல நாடுகளில் இல்லை, இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு. அப்புறம் இன்னும் சில நாடுகளில் இருக்கு. அமெரிக்கா மாதிரியான ஒரு வளர்ந்த நாடுகள் கூட இன்னும் ஓட்டிங் மிஷினை கொண்டு வரணும் அப்படின்னு யோசிக்கல. அதுக்கு பின்னாடி அவங்க நிறைய ரீசன்ஸை சொல்றாங்க. ஆனா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினால தாவேகாவினுடைய வெற்றி பாதிக்கப்படுமா, அண்ட் பாக்ஸை மாத்துறாங்களா, ஃப்ராட் நடக்க போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அப்படின்றதான் என்னோட பதில். ஏன் இல்லை அப்படின்றதுக்கு என்கிட்ட நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுதான் வந்து தொடர்ந்து இதுல சொல்ல இருக்கிறேன். எலெக்ஷன் அப்படின்றது ஜனநாயகத்துல முக்கியமான ஒரு அங்கம். அந்த விஷயத்துல ஃப்ராட் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பண்ணலாம். ஆனா இவிஎம்ல அதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்து இங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகள் வந்து மக்கள் மனசுலே வந்து அதை பத்தி ஒரு நெகட்டிவான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த பிம்பத்தை உடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்னாலே நிச்சயமா வந்து அது ஃப்ராடாக தான் இருக்கும். நிச்சயமா அதுல வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுல வந்து குறிப்பா வந்து பாஜக தான் வெற்றி பெறும், ஏன்னா நார்த்ல அவங்க வெற்றி பெறதுனால அப்படிதான் இருக்கும், ஃப்ராட் பண்ணி தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதிர்கட்சிகளினுடைய தோல்வி, எதிர்கட்சிகளினுடைய பலமின்மை, எதிர்கட்சிகளினுடைய ஒரு சோர்வு அரசியல் ரீதியா, இதுதான் வந்து அங்க பாஜக வெற்றி பெறுவதற்கான ஒரு காரணமா அமையுது. இவிஎம்னால மட்டும்தான் அவங்க வெற்றி பெறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ டோன்ட் நோ, எனக்கு அப்படி தோணல. சரி, ஓகே. இப்ப இந்த இவிஎம் மிஷின் எப்ப அறிமுகப்படுத்தப்பட்டது, இவிஎம் சுத்தி வர்ற கான்ட்ரவர்சிஸ் என்ன, எங்கேயாவது உண்மையாவே அறிவியல் பூர்வமா இவிஎம் மேல குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கா, அதுக்கான தீர்வு என்னென்ன இருந்திருக்கு அப்படின்றதான் பார்க்க இருக்கிறோம். எண்ட் ஆஃப் த வீடியோ நிறைய இடங்கள்ல வந்து கேமரா வந்து அணைக்கப்பட்டது, கேமராவோட அந்த டைமிங்ல டிஃபரன்ஸ் வந்துச்சு. அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நேத்து வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, ஏன் அது நடந்துச்சு அப்படின்னு. அதை பத்தியும் நான் கடைசியா சொல்றேன். ஓகே, இவிஎம் மிஷின் அப்படின்றது 3 பாகங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. பியூ, சியூ, விவிபேட். பியூ அப்படின்றது பேலட் யூனிட். பேலட் யூனிட் வந்து நீங்க இந்த ஓட்டு போடுறீங்கல்ல, அதுதான் வேட்பாளர்களினுடைய முகம், சின்னம், பேர் இருக்கும், பெருசா இருக்கும். அதுல வந்து நீங்க டச் பண்ணுவீங்க, லைட் எரியும். ஸோ அதுதான் வந்து பியூ. சியூ அப்படின்றது கண்ட்ரோல் யூனிட். அங்க வந்து ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸர் ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. அவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால பியூல வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஓட்டு போட முடியும். அதனால அதை கண்ட்ரோல் பண்ற யூனிட் அவர்கிட்ட இருக்கிறதுனாலதான் அது கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் விவிபேட், ஓட்டர் வெரிஃபையபிள் பேலட் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஓட்டு போட்ட உடனே ஒரு 7 செகண்டுக்கு நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்களோ அந்த கட்சியினுடைய சிம்பிளும் வேட்பாளருடைய பேரும் வந்து அதுல தெரியும். ஒரு லைட் டக்குன்னு எரியும், அப்படியே அதுக்குள்ள அந்த பேப்பர் வந்து நிற்கும், அப்புறம் விழுந்துரும். அதுதான் வந்து விவிபேட்னு சொல்லுவாங்க. ஸோ இது 3 தான் வந்து இந்த இவிஎம்னுடைய பாகங்கள். ஸோ முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது பியூசியு மட்டும்தான். பேலட் யூனிட்டும் கண்ட்ரோல் யூனிட்டும் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனா தொடர்ந்து இந்த கோரிக்கைகள் எதிர்கட்சிகள்னால வைக்கப்பட்டது என்னன்னா, எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் இந்த குறிப்பிட்ட கட்சிக்கு போகுது, ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபிக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் பல கட்சிகள் வந்து பாஜக மேல குற்றச்சாட்டு வச்சாங்க. எஸ்பெஷலி தேர்தல் ஆணையத்தையே பாஜகவினுடைய ஒரு அங்கமாக தான் அவங்க கருதுறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வச்சப்போ தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தது. சரி, ஓகே, அப்போ ஓட்டர்ஸ் வந்து யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்றத காட்டுற விதமா நம்ம வந்து விவிபேட் யூஸ் பண்ணுவோம், ஓட்டர் வெரிஃபையபிள் பேலட் ஆடிட் ட்ரையில வந்து நம்ம கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு தான் அது அதுக்கப்புறமா கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுல தெரியும் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்றது. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஓட்டு போடுறதெல்லாம் எப்படி இருக்கும், சீட்ல இருக்கும். அதுல வந்து அந்த ஸ்டாம்ப் மாதிரி குத்தி மடிச்சு பாக்ஸ்குள்ள போடுவாங்க, அப்படி இருக்கும். அப்போ வந்து ஓட்டர்ஸ்க்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும், நம்ம இந்த கேண்டிடேட்டுக்கு தான் போட்டிருக்கோம், இல்லை இந்த கேண்டிடேட்டுக்கு போட்டிருக்கோம், இந்த கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவிஎம் முதல்ல வந்தப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பட்டனை ப்ரெஸ் பண்றோம், உண்மையா அந்த கேண்டிடேட்டுக்கு தான் அந்த ஓட்டு போயிருக்குமா, அந்த கட்சிக்கு தான் போயிருக்குமா அப்படின்ற சந்தேகம் கடைசி வரைக்கும் ஓட்டர்ஸ்ட, எஸ்பெஷலி சவுத் இந்தியன் ஓட்டர்ஸ் கிட்ட இருந்தது. ஸோ இந்த ஒரு சந்தேகத்தை வந்து தீர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு மெத்தடை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தாங்க. அது வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் தான் அந்த விவிபேட் ட்ரையல் அப்படின்றது.
ஸோ அந்த ட்ரையல் மூலமா நீங்க வந்து எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இவிஎம் வந்து டைரக்ட் கரண்ட் அந்த மெத்தட் மூலமா இயங்கல, பேட்டரி போட்டிருப்பாங்க. ஹரியானாவில் கூட இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு. அதாவது வாக்கு எண்ணிக்கை அப்போ வந்து இவிஎம் எடுக்கும்போது இவிஎம்மோட பேட்டரி வந்து ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதான் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா உடனே வந்து அதை மறுத்து அறிக்கை விட்டுச்சு. முதல்ல இவிஎம்னா என்னன்னு படிச்சுட்டு வந்து எங்களை வந்து கொஸ்டின் கேளுங்க அப்படின்னாங்க. ஏன்னா இது வந்து பேட்டரி மூலமா இயங்குற ஒரு பொருள். ஓட்டிங் முடிஞ்ச உடனே அதை வந்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருந்தாங்க. அது ஏற்க தகுந்த ஒரு விஷயமா தான் இருக்கு. ஓகே, இப்போ இவிஎம்னா என்னன்னு பார்த்துட்டோம். இவிஎம் முதல்ல எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது 1982 வந்து கேரளாவில் பரூர் சட்டமன்ற தொகுதியில சோதனை அடிப்படையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அங்க வந்து பண்ணியிருக்காங்க, கரெக்டா வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்தியா ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு வருடத்திற்கு ஏற்ப ஒரு மாற்றங்கள் வந்திருக்கு. முதல்ல இவிஎம் வந்துச்சு, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் யூனிட், அதுக்கப்புறம் விவிபேட் வந்தது. இப்படிதான் இருந்தது. இதுக்கப்புறமும் மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இவிஎம்னுடைய பரிணாம வளர்ச்சி. சரி, ஓகே. தமிழ்நாட்டில் இவிஎம் எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 2001. அந்த காலகட்டத்தில் அதிமுக ஆட்சி வந்தது, மிகப்பெரிய வெற்றி. 180க்கு மேல அந்த கூட்டணி வந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஸோ அந்த தேர்தலில் தான் முதல்ல இந்த இவிஎம்னுடைய ஸ்ட்ரக்சர் வந்துச்சு. விவிபேட் அப்போ வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தேர்தலில் அந்த மாதிரி தான் ரிசல்ட் வந்தது. முதல்ல இவிஎம் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த காலகட்டத்திலேருந்தே வந்து இந்த இவிஎம் மேலே வந்து பழி சுமத்துற அந்த வேலையானது ஸ்டார்ட் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஒரு கட்சி ஜெயிக்குது தோக்குது, முதல்லலாம் எப்படி இருக்குன்னா கள்ள ஓட்டு போட்டுட்டாங்க, இல்லை அந்த பொட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க, இல்லை ஓட்டெல்லாம் வந்து எடுத்துட்டு போய் குளத்துல கொட்டிட்டாங்க, இல்லை பூத் கேப்சரிங் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா ஒரு கட்சி தோத்துட்டாலே இவிஎம் மேலே பழி சொல்ற மாதிரி வருது. ஸோ நான் ஏன் வந்து கட்சிகள் தான் இதுக்கு காரணம் சொல்றேன், ஏன் வந்து இவிஎம் மேல அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் கிடையாதுன்னு சொல்றேன் அப்படின்னா, சயின்டிஃபிக்கா யாருமே ப்ரூவ் பண்ணல. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் இதை வந்து பகிரங்கமா அறிவிச்சுது. யாராவது சயின்டிஃபிக் மெத்தட் மூலமா நீங்க வந்து இவிஎம் ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு எங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நாங்க வந்து இவிஎம் வந்து தடை செஞ்சுட்டு நாங்க மறுபடியும் வாக்குச்சீட்டு முறைக்கே வந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் யாருமே வரல. ஐ திங்க் இந்திய தேசிய காங்கிரஸ் பல முறை வந்து இவிஎம் மேல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கு. அப்போலாம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து ப்ரூவ் பண்ணுங்க, பேசிட்டே இருக்காதீங்க, ப்ரூவ் பண்ணி காட்டுங்க, நாங்க வந்து அதை ரிவோக் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு தான். ஏன்னா இந்தியா வந்து உலக அளவுல அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு. அதனால இங்க வாக்குச்சீட்டு முறையில தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப கடினமா இருக்கும் வாக்குகளை எண்றதுக்கு. அண்ட் நிறைய பணியாளர்கள் தேவைப்படுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் தான் அதிகமா இதுல வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. அப்போ அவங்க சார்ந்த துறைகள்ல வந்து அவங்களால கவனம் செலுத்த முடியாது. இந்த எலெக்ஷன் நடந்து முடியறதுக்குள்ள அவங்களுக்கு வந்து பெரிய பேர்டனா இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு வேலையும் பாக்குறாங்க. அது வந்து நீங்க ஒரு ஆஃபீஸர்னு பாக்குறத விட அவங்களும் மனிதர்கள் தான், அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், பர்சனல் லைஃப்லயும் இருக்கும், அதே மாதிரி ப்ரொஃபஷனல்லையும் இருக்கும். அடிஷ்னலா இந்த ஒர்க்கையும் அவங்க பாக்குறாங்க அப்படின்றதுக்காக தான் இவிஎம் அப்படின்றது இதனாலன்னு சொல்ல வரல. பட் இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். நேரமின்மை வந்து நம்மளுக்கு வந்து சரியாகும், குறுகிய காலகட்டத்தில் தேர்தலையும் முடிக்கலாம், அதே மாதிரி வாக்குகளையும் எண்ண முடியும் அப்படின்றதுதான். அடுத்தது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கிறது என்னன்னா, இந்த இவிஎம் இருக்கு இல்லையா, இதை வந்து ப்ளூடூத் கூடயும் இன்டர்நெட் கூடயும் கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்றாங்க. இதனுடைய சிபியூவே வந்து டிஃப்ரெண்ட் ஆனது, தனியா உருவாக்கப்பட்டது. அதனால இதை கிரியேட் பண்ண கோட் பண்ணவங்களாலே இதை வந்து ஹேக் பண்ண முடியாது அல்லது எடிட் பண்ண முடியாது அப்படின்றதுதான். இப்போ இவிஎம் டேம்பரிங் அப்படின்றதே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொய் தான். அதை பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்றேன்னா, ஒரு முறை வாக்குகள் பதியப்பட்டு அந்த மிஷின் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதுல எடிட் பண்ண முடியாது. ஏன்னா கோட் பண்ணவராலே அதை பண்ண முடியாதுன்னு போது வெளியில இருந்து யாரால என்ன பண்ண முடியும்? அப்படியே டேம்பர் பண்ணாலுமே, அதாவது அந்த பாக்ஸை பிரிச்சாலுமே அதை உடைச்சுதான் போட முடியுமே தவிர எடிட் பண்ண முடியாது. இதுக்கு காரணங்களா வந்து பல விஷயங்கள் இருக்கு. நிறைய இடங்கள்ல எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்ப நீங்க தமிழ்நாடே எடுத்துக்கோங்க, பாஜக கோயம்புத்தூர்ல ஜெயிச்சிருக்கலாம் அப்படி பண்ணியிருந்தா. டசன்ட் ஹேப்பன். அதனாலதான் நான் சொல்றேன், இவிஎம் தான் வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்குது அப்படின்றத வந்து நீங்க தவிர்க்கணும். ஸோ தேர்தல் தோல்விகள் வெற்றி அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் தான். ஜனநாயகத்துல யாருக்கு என்ன வேணா நடக்கலாம். பட் ஒரு இவிஎம் ஒரு சிஸ்டம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரேடியா அது மேல பழிய போட்டுற முடியாது. சரி, நான் சொல்றது நீங்க தப்பா நினைச்சீங்க அப்படின்னா நீங்க எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு கேஸ் எடுங்க, இந்த இடத்துல இவிஎம்னாலதான் இது நடந்துச்சு அப்படின்னு எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன். அதுதான் வந்து என்னுடைய கமெண்டா இருக்கு. அண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் அதுதான் சொல்றாங்க. இனிஷியல் டேஸ்ல நானுமே அப்படிதான் நினைச்சேன், இவிஎம்ல ஃப்ராட் நடக்கலாம், எப்படி ஒரே கட்சி தொடர்ந்து ஜெயிக்குது அப்படின்னு. பட் நம்ம கேசஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படி இல்லை, எங்கேயுமே ப்ரூவ் பண்ண முடியல எதிர்கட்சிகள்னால.
அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னொன்னு, இந்த கேசஸ் இவிஎம் மேல எதிர்க்கட்சிகள் மட்டும் இல்ல, தன்னார்வல தொண்டு நிறுவனங்களும் நிறைய கேசஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது ஒன்னா சொல்றேன். முதல் கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா 2019 வந்து தொடுக்கப்பட்டிருக்கு. 100% விவிபேட்ல இருக்கிற அந்த ஓட்ஸை வந்து எண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவிபேட் அப்படின்றது ஓட்டர் வெரிஃபையபிள் பேலட் ஆடிட் ட்ரையல். ஸோ அதில் வந்து நீங்கள் எந்தெந்த வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட்டீங்களோ அது வந்து 7 செகண்ட்ஸ் தெரியும்னு சொன்னா இல்லையா, அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இவிஎம் கூட அதை வந்து மேட்ச் பண்ணி பாருங்க பதியப்பட்ட வாக்குகள் அப்படின்னு சொன்னாங்க. பட் என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அதை வந்து நீங்க பண்ணலாம் அப்படின்னு தான் அவங்களும் வாதத்தை வந்து வச்சாங்க. நாங்க பண்ண தயார் அப்படின்ற மாதிரி தான். ஆனா ஹைகோர்ட் என்ன பண்ணுச்சுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. என்னன்னா, நீங்க அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த வாக்குகளை பேலட்ல இருந்து எடுத்து நம்ம எண்ணணும்னா, ட்ரெயில்ல இருந்து எடுத்து எண்ணணும்னா ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு வந்து பணியாளர்கள் அதிகமா தேவைப்படுவாங்க. ஸோ அதனால அதை பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, 2 to 3 கேண்டிடேட், அதாவது முதல் 2வது இடம், 3வது இடம் அல்லது 4வது இடம், இந்த இடத்துக்குள்ள வர கேண்டிடேட்ஸ் ஒருவேளை கோரிக்கையை வச்சாங்கன்னா கட்டண அடிப்படையில 5% இயந்திரங்களை வச்சு வாக்குகளை ரீகவுண்ட் பண்ணலாம் பேலட்ல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஓவராலா நம்ம ஃபுல் அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிக்கு வந்து எடுக்க முடியாது அப்படின்றது தான் அவங்களுடைய வாதமா இருக்கு. பிகாஸ் பணியாளர்கள் தேவைப்படுவாங்க அப்படின்றதுதான். நீங்க வாக்கு எண்ணும் மையங்களுக்குலாம் போயிருக்கீங்களான்னு தெரியல, நான் நிறைய முறை போயிருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்பாங்க. இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப். அங்க சுத்தி இருக்கிறவங்கலாம் வந்து இப்ப ஜெயிக்கிற கட்சி ஒரு மைண்ட் செட்ல இருக்கும், தோக்குற கட்சி ஒரு மைண்ட் செட்ல இருக்கும். வாக்கு எண்ணும் போதே அது தெரியும் கிட்டத்தட்ட. ஆனா எண்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு தர்ம சங்கடமான இடம் மாதிரிதான் இருக்கும். ஏன்னா கத்துவாங்க, சண்டை போடுவாங்க, ஒரு மாதிரி இருக்கும் அந்த இடம். அதனால அந்த பணியாளர்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2வது வழக்கு வந்து மீண்டும் வாக்குச்சீட்டு முறைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2024 வந்து ஒரு தொண்டு நிறுவனம் வந்து வழக்கை வந்து தாக்கல் பண்ணியிருந்தது. பட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா, அது வந்து சாத்தியம் இல்லை. இன்னொன்று, பூத் கேப்சரிங் வந்து இவிஎம் இருக்கிற மையங்கள்ல வந்து பண்ண முடியாது. அண்ட் வாக்குச்சீட்டு முறையை விட இது பாதுகாப்பானது. ஏன்னா வாக்குச்சீட்டு முறை அப்படின்றது ஒரு பாக்ஸ்ல நீங்க ஓட்டெல்லாம் போட்டுருவீங்க, அது கொண்டு போறப்போ ஈஸியா அதை மாற்ற முடியும், இல்ல வாக்குகளை வந்து அழிக்க முடியும் இல்லையா, அது வெறும் பேப்பர் தானே. அதனால வந்து அது வேணாம். இவிஎம் அப்படின்றது எலக்ட்ரானிக் சிஸ்டம், கோடிங் சிஸ்டம். அந்த கோடிங் சிஸ்டத்தை வந்து கிரியேட் பண்ணவராலே மாற்ற முடியாது அப்படின்னும் போது யாரால என்ன பண்ண முடியும் அப்படின்றத எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஒரு கருத்தா இருந்துச்சு. அதே மாதிரி ஹைகோர்ட்டும் அதை ஏத்துக்கிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த கேஸை. 2024 டிஎம்கே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இவிஎம் பயன்படுத்தி தான் வந்து பாஜக ஜெயிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி கொண்டு போனாங்க அந்த கேஸை. பாஜக கூட்டணி கட்சிகளும் அப்படிதான் ஜெயிச்சுதுன்னு சொன்னாங்க. பட் ஹைகோர்ட் வந்து தானாவே அந்த கேஸ்ல வந்து ஒரு கருத்து ஒன்று தெரிவிச்சாங்க. என்னன்னா, இப்ப நீங்க எப்படி வெற்றி பெற்றீங்க 2021, 2019 ஸ்வீப் பண்ணீங்கல்ல, எப்படி நடந்துச்சு? அப்போ இவிஎம் மேல கண்மூடித்தனமா குற்றச்சாட்டுகளை வைக்காம கொஞ்சம் நிதானமா யோசிச்சு ப்ரூவ் பண்ணுங்க. ஒரே ஒரு வார்த்தை தான், ப்ரூவ் பண்ணுங்க. ப்ரூவ் பண்ணீங்கன்னா நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்றதுதான் அவங்களுடைய வாதமா இருக்கு. அதனால வந்து இவிஎம் மேல வந்து ஒரேடியா நம்ம பழி சொல்லிட முடியாது. மேபி அதுல ஃபால்ட் இருக்கலாம், நான் 100% இல்லைன்னு சொல்ல வரல. பட் இவிஎம் தான் வந்து ஒரு கட்சியை தோற்கடிக்கும், ஜெயிக்க வைக்கும் அப்படின்றத நான் ஒத்துக்க மாட்டேன். அஸ் அ டேட்டா அனாலிஸ்டா, அஸ் அ டேட்டா சயின்டிஸ்டா ப்ரூஃப் இல்லாம நம்ம எதுவுமே பேச முடியாது. ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் வந்து அதை சொல்ல முடியும். ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்றது தான் அவங்களுடைய கேள்வியா இருக்கு. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல ஹேக் பண்ண முடியும், இன்டர்நெட்டை வச்சு ஹேக் பண்ண முடியும், ப்ளூடூத்தை வச்சு ஹேக் பண்ண முடியும் அப்படின்றதுதான் எதிர்கட்சிகளினுடைய பிரச்சாரமா இருக்கு. அதை பண்ணி காட்டுங்க அப்படின்றதுதான் இசிஏ அண்ட் ஹைகோர்ட்டோட ஒரு கருத்தா இருக்கு. ஓகே, இது வந்து திமுகவோட இது. அண்ட் ஹைகோர்ட் வந்து அதுல இன்னொரு ஆர்டரும் பாஸ் பண்ணாங்க. என்னன்னா, தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி மாக் போலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா அந்த முகவர்களே வந்து ஓட்டு போட்டு பார்க்கறது, வி பேலட் எப்படி ஒர்க் ஆகுது, கண்ட்ரோல் யூனிட் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்றது. ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அப்போ கொடுத்தாங்க. இதான் வந்து காலத்திற்கு ஏற்ப மாற்றங்கள் வர்றது. ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடங்கள்ல வாக்கு பெட்டிகள் இருக்கிற இடத்துல வந்து கேமரா வந்து ஆஃப் பண்ணப்பட்டது, டைம்லாம் மாறி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு நேத்து வந்து இசிஐ, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஒரு 3 காரணங்கள் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து தொழில்நுட்ப கோளாறு, சில இடங்கள்ல வந்து மின் கம்பிகள் வந்து துண்டிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. 2வது ஓவர் ஹீட், அதிகபட்ச வெப்பம் வந்து கேமராக்களை பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தற்காலிக மின் நிறுத்தம், நிறைய மலைவாழ் இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடங்கள்லாம் வந்து மின்சாரம் வந்து அடிக்கடி துண்டிக்கப்படும். பிகாஸ் காலநிலை மாற்றம், மழை, இந்த மாதிரியான ரீசன்ஸ் இருக்கும். அதனால வந்து அது நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அடுத்து இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, வாட் எவர் மேபி, ஒவ்வொரு சுற்றுலையும் வாக்கு எண்ணும் போது அந்த வேட்பாளர்களினுடைய முகவர்களோட ஒப்புதலை பெற்றுதான் அடுத்த ரவுண்டுக்கு போறோம். அதனால
ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எலெக்ஷன் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய கருத்தாக இருக்குது. ஸோ அதனால நீங்கள் வந்து பேனிக் ஆகாதீங்க. நிச்சயமா தாவேகா வெற்றி பெறும். இந்த மாதிரி அங்கங்க சில இடங்களை கேமரா ஆஃப் ஆகுறது, அந்த பெட்டியை உடைச்சிட்டாங்க, இவிஎம் மாத்திட்டாங்க அப்படின்றதெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை. இவிஎம் அந்த காலகட்டத்திலேருந்து நடந்துட்டு தான் இருக்கு. அதனால அதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நிச்சயமா தாவேகா வெற்றி பெறும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இவ்வளோ மக்கள் வந்து என் மாசா ஒரு கட்சிக்கு ஓட் போட்டுட்டாங்க அப்படின்னா அதை மாத்த யாரால முடியும்? எதிர்கட்சிகளும் வெற்றி பெறாங்கல்ல. போன முறை வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபியா ஆட்சிக்கு வந்திருக்கலாம், ஏன் வரல? அதே மாதிரி பல ஸ்டேட்ல 1% அவங்க ஆட்சியை இழந்திருக்காங்க. இமாச்சல் பிரதேஷ்ல அந்த மாதிரிதான் ஆட்சி, அங்கேயும் ஆட்சிக்கு வந்திருக்கலாமே. கேரளால திருவனந்தபுரத்துல ஜெயிச்சிருக்கலாம், தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்லயும் திருநெல்வேலியிலும் ஜெயிச்சிருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஏன் நடக்கலை அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். பஞ்சாப்ல கூட ஜெயிச்சிருக்கலாம். பட் இவிஎம் அப்படின்றது 90%, நான் 90% கொடுக்குறேன், 90% வந்து சரியான ஒரு இயந்திரமாக தான் இருக்கு அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இவிஎம்ஐ வச்சு தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றத நான் 100% ரிஜெக்ட் பண்ணுறேன். அப்படி கிடையாது. இவிஎம் வந்து ஒரு ஓட்டிங் மிஷின் தான். அது வந்து வெற்றியாளர்களை தீர்மானிக்க போகிறது கிடையாது, மக்கள் தான் தீர்மானிக்க போகிறாங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, இது க்ளோஸ் கண்டெஸ்டாக இருக்குது சில தொகுதிகளை சொல்லும்போது, இங்க வந்து வெற்றியை யார் தீர்மானிப்பா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன் மக்கள்னு. ஏன்னா ஜனநாயகத்துல அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க எல்லாத்தையுமே. அந்த மாதிரி ஓட்டிங் மிஷினும் ஒரு கருவி தான், பாக்ஸ் தான் அது. அங்க போற ஓட்டு வந்து அந்தந்த வேட்பாளருக்கு போகும் அப்படின்றதுக்காக தான் இத்தனை யூனிட், சியூ, பியூ, விவி பேலட், இந்த மாதிரியான கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இது இல்லாம வாக்கு எண்ணும் நேரத்துல வந்து அங்க முகவர்கள் இருப்பாங்கன்றதே சொல்றாங்க. கண்டிப்பா வாக்கு எண்ணும் நேரத்துல வந்து அங்க முகவர்கள் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஃப்ராட் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. நிறைய இடங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கிறதா சொல்றாங்க. நானும் வந்து சில இடங்கள்ல வந்து கேள்விப்பட்டிருக்காங்க. அதனால அந்த இடத்துல வந்து நம்ம இருக்கணும். அதுக்கு தான் சொல்றாங்கல்ல, முகவர்களோட ஒப்புதல் இருந்தா மட்டும்தான் அடுத்த சுற்று. பல சுற்றுகள் இருக்கும் ஒரு தொகுதியில, 17, 28, 32 சுற்றுகள்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு சுற்று முடியும் போதும் அந்தந்த கட்சிகளினுடைய வேட்பாளர்களினுடைய முகவர்களோட ஒப்புதல் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. வேட்பாளர்களும் அங்க இருப்பாங்க. அப்படிதான் நடக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஓட்டெல்லாம் எண்ணியாச்சு, வெற்றியாளர்னு அறிவிச்சாச்சு ஒருத்தர், ஆனாலும் சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் தேர்ட் வந்த வேட்பாளர்கள் நினைச்சாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டணமா கட்டி விண்ணப்பிக்கலாம். ரீகவுண்டிங் பண்ணுவாங்க. அது கமலுக்கு அவருக்கு 2021 நடந்துச்சு. 2024 விருதுநகர்ல விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும் நடந்துச்சு. ஸோ இதுதான் வந்து இங்க விஷயமே. இப்படிதான் இருக்கு. ஆனா இது தொடர்ந்து வந்து திமுகவை சேர்ந்தவங்க வந்து ஏன் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணதான். இப்போ இந்த மாதிரி இவிஎம் வந்து டேம்பர் பண்ணிட்டாங்க, பாக்ஸை மாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கவுண்டிங்கே போக மாட்டீங்க. எப்படி நம்ம கட்சி தோக்க போகுது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துடுவீங்க, போக மாட்டீங்க. அதுலதான் அவங்க வந்து அட்வான்டேஜ் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க நிராகரிக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது ஒரு விஷயமே கிடையாது, ஒரு ஃபேக்டரே கிடையாது. அங்கங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். கேமரா ஆஃப் ஆகுறது அதெல்லாம் வந்து நார்மலான விஷயம் தான். அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. 1-2 இடத்துல வந்து கேமரா ஆஃப் ஆகுதுன்னா பரவாயில்ல. பல இடங்கள், ஒரு 10க்கும் மேற்பட்ட இடங்கள் ஆஃப் ஆச்சுன்னா அது பெரிய இஷ்யூ. பட் இங்க 1-2 இடம் தான் ஆஃப் ஆகுது. அண்ட் அங்கேயும் கரெக்டான ரீசன்ஸ் தானே கொடுக்குறாங்க. ஹீட் நிஜமாவே இருந்திருக்கு அந்த இடங்கள்ல, அதே மாதிரி மழை பெய்திருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதனால நீங்க வந்து இதை சீரியஸா எடுத்துக்காதீங்க. ரொம்ப காமா இருங்க, சில்லா இருங்க. தாவேகாவினுடைய வெற்றி என்பது தவிர்க்க முடியாத விஷயம். நிச்சயமா வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கான்ஃபிடன்ஸ் முக்கியம். கான்ஃபிடன்ஸை இழந்துட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு. ஒரு அரசியல் கட்சி, ஒரு தொண்டர்கள், ஒரு அரசியல்ல வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து முதல்ல அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படின்ற அந்த விஷயத்தை தான் எடுத்துக்கணும். கேடர்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, கேடர் அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே வந்து கான்ஃபிடன்ஸ் தான். உங்க கான்ஃபிடன்ஸை உடைச்சாதான் வந்து உங்களுடைய கட்சியை உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பழமொழியே இருக்கு. அதனால கான்ஃபிடன்ஸ் வந்து விட்டுறாதீங்க. நிச்சயமா வந்து எதிர்த்து போராடணும். வாக்கு எண்ணும் மையங்கள்ல முகவர்கள் கண்டிப்பா இருப்பாங்க. நேற்று ஆதவ அர்ஜுனா பிரஸ் மீட் சொல்லியிருக்காரு. ஸோ அதில் எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கும். ஸோ சைக்கலாஜிக்கலா உங்களை டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அண்ட் அதிமுக பண்ற ஒரு பழைய டெக்னாலஜி அண்ட் பழைய ஐடியாலஜிக்கல் ஒர்க் தான் இது. அவங்க எப்பயுமே அதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஒரு ஐடியாலஜியாவே வச்சிருக்காங்க அவங்க. எப்பப்பெல்லாம் வந்து ஒரு புது கட்சி தேர்தலை கண்டெஸ்ட் பண்ணதோ அப்போ நீங்க ஜெயிக்க மாட்டீங்க, இவிஎம் டேம்பர் பண்ணியாச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்க வேட்பாளரை வேலைக்கு வாங்கிட்டோம் அப்படின்ட்டு கற்பனையில வளர்றது வந்து இயல்பு தான். ஆனா இந்த முறை தாவேகா வெற்றி பெறும் அப்படின்றது தெரிஞ்சதுனாலதான் திருச்சி, கிழக்கு, பெரம்பூர்ல எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு தான் கிளப்பி விடுறாங்க இவங்களே. அதனால அது எல்லாத்தையுமே வந்து சீரியஸா எடுத்துக்காம ஃப்ரீயா இருங்க, சில்லா இருங்க. நிச்சயமா தாவேகா மிகப்பெரிய வெற்றி பெறும். எக்ஸிட் போல் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம். நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அதனால நிறைய தொகுதிகளை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். சில தொகுதிகள் ரிஜெக்டும் பண்ணியிருக்கேன். ஒருவேளை வந்து குறிப்பிட்ட இந்த தொகுதிகள்லாம் கண்டிப்பா நான் பண்ணியாகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த தொகுதிகளை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுல வந்து சிலதை நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம். இன்னொரு 34 தொகுதி தான் இருக்கு.
ஸோ இப்படிதான் இந்த விஷயமானது போயிட்டு இருக்கு. அதனால தாவேகாவினுடைய வெற்றி என்பது அரசியல் வரலாற்றிலேயே ஒரு சரித்திரமா இருக்கும். எம்ஜிஆர், என்டிஆர், அதுக்கப்புறம் விஜய் அப்படின்ற ஒரு மனிதன் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தமிழ்நாடு அரசியலையே மாத்தினாரு அப்படின்னு தான் கண்டிப்பா எல்லாரும் சொல்லுவாங்க. ஆந்திர பிரதேஷ்க்கு ஒரு என்டிஆர், தமிழ்நாடுக்கு ஒரு எம்ஜிஆர், அதுக்கப்புறம் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு ஒரு விஜய் அப்படின்றதுதான் வரலாற்றுல எழுதப்பட போற ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா மக்கள் சப்போர்ட் தான். நம்ம இங்க ஓவரா பேச எதுவும் இல்லை, கற்பனையில பேச ஒன்றும் இல்லை. மக்கள் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நான் அதை சொல்றேன். அதனால ரொம்ப கான்பிடென்ட்டா இருங்க. கான்பிடன்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். ஜெயிக்க போற கட்சிங்க நீங்க போய் இதெல்லாம் யோசிக்கலாமா? ஜெயிக்க போற கட்சி அப்படின்னும் போது எவ்வளவு கர்வம், ஆணவம், சந்தோஷத்தோட நீங்க இருக்கணும். அதனால கான்பிடன்ஸை விட்டுறக்கூடாது. எதிர்கட்சிகள் நிச்சயமா இதை வச்சுதான் உங்களை டார்கெட் பண்ணி ஏதாவது வழக்கம் போல பேசிட்டு இருப்பாங்க. அதனால எந்த விதமான சேஞ்சஸும் வரப்போறதில்ல. இவிஎம்ல எந்த மாற்றமும் வரப்போறதில்ல. பேனிக் ஆகாதீங்க. கான்பிடென்ட்டோட உங்க தலைவருக்காக நீங்க கடைசி வரைக்கும் அரசியல் களத்துல நிக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ஓகே, இவிஎம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.